இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும், துலாம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். அப்போ துலாம் ராசிக்கு சனி பகவானுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா, கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு போகும் சனி பகவான் துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். 6ஆம் இடங்கிறதே பொதுவே நம்ம வந்து ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து உத்தியோகமாகவும் எடுத்துக்கிறோம், அதை வந்து ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிறோம், அதை வந்து உணவு வகைகளுக்கு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த மாதிரி எல்லா செயல்பாட்டுக்கும் உண்டான ஒரு இடம் தான் அது. அங்க இப்ப சனி பகவான் உங்களுக்கு போகிறார். அந்த இடத்திலிருந்து சனி பகவான் துலாம் ராசிக்கு 8ஆம் வீடான ரிஷப ராசியை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ இந்த சனி பகவான் 8ஆம் இடமான ரிஷப ராசியை 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த வீட்டிற்கு தகுந்தது போல 3ஆம் பாவம் 8ஆம் பாவம் இயங்கும். அப்போ அந்த 3ஆம் பாவம் 8ஆம் பாவங்கிறது 3ங்கிறது முயற்சியும், 8ங்கிறது கடினமான அமைப்புன்னு சொல்லக்கூடிய கடினமான விஷயங்களை கடக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். அப்போ இந்த 8ஆம் பாவம்னு சொல்றது உங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். அப்போ வாக்கு, தனம், குடும்பம். அதே வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு, வழக்கு, கேசு, குடும்ப பிரிவு, இடம் பிரச்சனை, தெய்வ பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இடம். அப்போ தனம், வாக்கு, குடும்பம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சேரக்கூடிய இடமாக இருக்கிறதுனால நாம ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப. ஏன்னா முதல்லயே பாத்தீங்கன்னா இந்த குடும்ப வழக்கு, கேஸு, வம்பு வழக்கெல்லாம் நடக்கிறவங்க இருப்பாங்க, டைவர்ஸ் கேஸ் நடக்கிறவங்க இருப்பாங்க, குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தைகள் இல்லைங்கிற பிரச்சனை, மாமனார் மாமியார் பிரச்சனை, பெண்களுக்கு உறவினர்கள் பிரச்சனை, கணவர் பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை ரிஷபராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில சந்திச்சுட்டு இருப்பாங்க. அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து ரிலீவ் கிடைக்கிறதுக்கு வழிவகை கிடைக்குமானா இந்த வருடங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரிஷபராசி பெண்கள் உடல் ரீதியாக பல உபாதைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதுல நிறைய பேர்த்துக்கு அறுவை சிகிச்சை வரக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கு, நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, மருத்துவத்தினால் குணமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ நிறைய பெண்கள் வந்து ஆன்மீக யாத்திரை போகக்கூடியது, கோயில்களுக்கு மாலையிட்டு போவது வருவதுங்கிற அமைப்பு இருக்கு, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும். அப்போ அதே மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் மீண்டும் கன்னி ராசியை பார்க்கிறாரு, துலாம் ராசிக்கு 12ஆம் வீடா. இது வந்து பாத்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ அது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம், தொழில் இடம், தொழில், உத்தியோகம், ஆரோக்கியம், சத்ரு இங்க. அப்போ இந்த 2 இடமே அங்க செயல்படும். அப்போ தேவையில்லாத சத்ருக்களை உருவாக்குவார், தேவையில்லாத எதிரிகளால் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, தொழிலுக்காக கடன் வாங்கினதுனால பிரச்சனை, கடன் கட்ட முடியலுங்கிற பிரச்சனை, இதையெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் தலை தூக்க விடுவார். அப்போ அந்த தலை தூக்க விடுறப்போ நாம அதுல இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான முறையில நம்ம சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். சுய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானை ஜனனகால சனி பகவான் ஆட்சி உச்ச பலமாக இருந்து பார்த்தாருன்னா இந்த பாதிப்புல கம்மியா இருக்கும். இல்ல மறைந்த சனி பகவானோ வக்கர சனி பகவானோ இந்த சனி பகவானை பார்த்தால் பிரச்சனைகள் அதிகமாகும். அதே மாதிரி இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களான ரிஷபம், கன்னி, தனுசு இந்த வீட்டுக்குடைய கிரகங்கள் இந்த சனி பகவானுடைய பார்வையில் இருந்தாலும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு வரும். இந்த கிரகங்கள் சனி பகவானை பார்த்தால் பிரச்சனைகள் ரிலீவ் ஆகும். ஆனா சனி பகவான் பார்க்காத கிரகங்கள் சனி பகவானை பார்த்தால் பிரச்சனைகள் ரிலீவ் ஆகும். அந்த கிரகங்களோட அமைப்புல செயல்பட்ட அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க சுய ஜாதகத்துல இருக்கு. ஏன்னா ஒரு துலாம் ராசினா துலாம் ராசியில ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க குறைஞ்சது. இந்த 50 லட்சம் பேர்த்துக்கு ஒரே மாதிரி பலன் இருக்குமானா அது நமக்கு சொல்ல முடியாது. அப்போ 50 லட்சம் பேர்த்துக்கு ஒவ்வொரு ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதக பிரகாரம் இப்போ இந்த சனி பகவானும் அந்த சனி பகவானும் சேர்ந்து இருக்காங்களா, அந்த சனி பகவானை இந்த சனி பகவான் கடந்து இருக்காரா, அதாவது ஜனனகால சனி பகவான் கோச்சார சனி பகவானை கடந்து இருக்காரா, இல்ல லாக் ஆயிருக்காரா, வெளியில் இருக்காரா, இல்ல அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு உண்டான கிரகங்கள் சனி பகவானோட லாக் ஆயிருக்குதா, இல்ல சுபமாக இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னா தான் நாம அதுக்கு முழு தீர்வை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு வெற்றி பெறலாம். வெற்றி உறுதியே பெறலாம். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வெற்றி உறுதி. அப்போ உங்க ஜாதகத்திலும் அது எந்த இடத்துல வெற்றி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அப்போ பல பிரச்சனைகள்ல இருந்து ரிலீவும் கிடைக்கும், பல பிரச்சனைகளை சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு துலாம் ராசிக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 3ஆம் இடமான தனுசு ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால தொழில் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், வண்டி வாகன மாற்றங்கள், ஊர் விட்டு ஊர் செல்லுதல், தூரதேச பிரயாணம், இதெல்லாமே வந்து நமக்கு சில துலாம் ராசி நேயர்களுக்கு அமையும். அதே போல அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல
வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது அவர்கள் தசாபுத்தி அந்தரநாதன் கை கொடுக்கணும். அப்போ 6, 8, 12 கூடிய தசாபுத்தி அந்தரநாதனா இல்லாம 1, 5, 9 கூடையவரோ இல்ல 2, 5, 11 கூடையவரோ தசாபுத்தி நடந்துன்னா வெளியூர் சென்று ஒரு அரசாங்க உத்தியோகம் வேலை பார்த்து சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அதுவும் நம்ம ஜாதகத்துல பார்த்துக்கணும். அப்போ துலாம் ராசிக்கு நன்மைகள் பல அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வழிபட வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபடலாம். நாமக்கல் ஆஞ்சநேயர், அதே மாதிரி குச்சனூர் சனீஸ்வர பகவான், அதே போல அதாவது திருவேற்காடு மாரியம்மன் வழிபாடு. இந்த 3 வழிபாடுமே அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அடுத்துள்ள அவங்களுக்கு அதாவது அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லையை காக்கும் காளியம்மன், மாரியம்மன், ஐயனாரப்பன், முனீஸ்வரன், கருப்பராயன் இந்த மாதிரி வழிபாடெல்லாம் பண்ணலாம். அதே போல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சத்ருவில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க கல்கண்டு தானம் செய்யலாம், லட்டு தானம் செய்யலாம். அதே போல அவங்களுக்கு ஏதாவது ஆடைகளாக உதவி செய்யலாம் குழந்தைகளுக்கு. இந்த மாதிரி செய்யறப்போ அவங்களுடைய பாதிப்பு கம்மியாகி, துலாம் ராசிக்காரர்களுடைய பாதிப்பு கம்மியாகி நல்ல நல்ல மாற்றங்களும் வெற்றிகளும் வரும் சொல்லி வணக்கம். வாழ்க வளமுடன்.